பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பூஜை, திரளான பக்தர்கள் தரிசனம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவில் சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இங்கு மூலவர் வேதவல்லி, குமுதவல்லி சமேத வேதநாராயணர் அமர்ந்த திருக்கோலத்திலும், மூல விமானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மன்னார் நின்ற திருக்கோலத்திலும், உற்சவர் ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் ஆகிய 3 திருக்கோலங்களில் அருள்பாலித்து வருகின்றனர். ஆண்டுதோறும் பல்வேறு உற்சவங்கள் இத்திருக்கோவிலில் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு நிகழ்வாக தமிழ் புத்தாண்டு ஸ்ரீ பராபவ வருட பிறப்பினை முன்னிட்டு அதிகாலையில் பூஜை நடைபெற்றது. இதற்காக அதிகாலை நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது. தொடர்ந்து பெரிய திருவடியான கருடன் சன்னதி முன்பு பசுவுக்கும் கன்றுக்கும் பூஜைகள் நடைபெற்றது. புது வஸ்திரம் அணிவிக்கப்பட்டு ஸ்ரீ சுக்தம் சொல்லி குங்குமம் மற்றும் மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்டது. தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் பக்தர்கள் கோமாதாவை வலம் வந்து வணங்கினர். பசுவுக்கு அகத்திக்கீரை பழம் கொடுத்தனர். தொடர்ந்து மூலவருக்கும் உற்சவருக்கும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஆண்டுக்கு 3 முறை மட்டும் நடைபெறும் மூலவர் திருமஞ்சனம் சித்திரை விஷுவினை முன்னிட்டு நண்பகலில் நடைபெற்றது. மேலும் சித்திரை விஷுவை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு திருக்கோவில்களில் கனி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. தமிழ் புத்தாண்டில் பக்தர்கள் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று சுவாமியை வழிபட்டனர். ओम नारायणायेति वरिष्ठाद् ओम येहाक्षरम् ओम नमयति द्वे अक्षरेद् युद्योपनिषदयोपां पुष्पं वेद पुष्पवां रजामान् वस्मान् भवति चन्द्रमाप अवां पुष्पं पुष्पवां रजामान् वस्म